श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल् मंगा नायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீரொன்றுதோ பொழு திருவேங்கடமுடையான் பாரண்டச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இன்றைய தின தயாசதக ஸ்லோகமானது 88வது ஸ்லோகம். கீழ்ஸ்லோகமான 87வது ஸ்லோகத்திலே ஸ்ரீராமாவதாரம் பண்ணுவதற்கு தயாதேவிய முக்கிய காரணம் அவளுடைய சங்கல்பத்தினாலே சேதுபந்தனமாச்சுன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாருங்க. இந்த சேதுவானது ராவணனை கொல்லுவதற்கு ஒரு வியாஜமான் வெளியில் தெரிஞ்சாலும் பின்னால் வரக்கூடியதான ஜீவாத்மாக்கள் இந்த சேதுவை சேவித்து தங்களுடைய பாபங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான காரியத்தை தயாதேவி ராமாவதாரத்திலே பண்ணாள் அப்படி என்பதானது தாத்பர்யார்த்த கருத்தாக நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே எடுத்து காட்டினர். தரிசன மாத்திரத்தாலேயே பாபங்கள் போகிறது. ஒரு தினம் தரிசனம் பண்ணிட்டா சேதுவை தக்ஷணேயேவ நம் பாபெல்லாம் நம்ம விட்டு கழியறது. அதுக்கு அந்த சரணாகதி ஒரு உபாயம் அப்படின்னு காட்டுறதுக்கு சரணாகதி சாஸ்திரத்தினுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடியதான ராமாவதாரத்தை 87வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டி போந்தார். அடுத்தது காட்டக்கூடியதான விஷயமானது பலராம அவதாரத்தை பற்றி பேசுகிறார் 88வது ஸ்லோகத்திலே. கிருபே பரவஸ்த்வயயா விஷகிரி சதுக்ரீடிதம் ஜகத்கிதம் அசேஷஸ்ததிமித்மர்த்தாப்யதே மதச்சல பரிச்சுத பிரணததுஷ்கிருத பிரேக்ஷிதைஹி ஹத பிரபலதானவைர் ஹலதரஸ்ய ஹேலாசதைஹி அப்படின்னர். இந்த அவதாரத்தில் பலராமனுடைய பெருமையை பேசுறது அவருடைய சகிப்புத்தன்மையும் ஒரு தயா காரியம்னு காட்டுற சுவாமி தேசிகன் இங்கே. கிருபே ஏ தயாதேவியே அப்படின்னு காட்டி துவயா பரவதா, அதாவது உன்னை எஜமானியாக கொண்டு உன் வசமாக இருக்கக்கூடியதான விஷயம். விஷகிரி சிதுகு வேங்கடனா, அதாவது வேங்கடமலைக்கு எவனொருவன் அரசனாயிருக்கக்கூடியதான் அவனுடைய விளையாட்டு. கிரீட்டிதம்னா இங்கே எம்பெருமான் பண்ணுகிற லீலா வினோதங்கள் விளையாட்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறா பெரியவா. அசேஷதகா அந்த மொத்தத்தையும் ஜகத்து இந்த லோகம் மொத்தத்தையும் ஹிதம் செய்து நல்ல விஷயம் கொடுக்கறதுக்கு மதச்சல, அதாவது மத்தியபானம் என்கிறதான ஒரு விசேஷ கையில் எடுத்துக்கிறார். அதில் பிரணத துஷ்கிருத பிரேக்ஷிதைகின்னா நம்ம எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கும்போதே பாபம் பண்ணுறோம். அது ஆசிரியதால் நம் பண்ணுகிற பாபம் ஆசிரியதால் பண்ணுகிற பாபம்னு சொல்கிறார். நாம் பண்ணுகிற பாபங்களையெல்லாம் தன் கண்ணுக்கு தெரியாதபடி அவிஜாத்தான்னு சகஸ்ரநாமத்தை சொல்லுவாள். கவனிக்காதபடி பெருமாள் இருக்கார். ஹத பிரபல தான வைகின்னா, அதாவது ரொம்ப பலிஷ்டாலாக இருக்கக்கூடியதான அசுரரெல்லாம் கொல்வதற்கு ஹலதரஸ்ய, ஹலதரம்னா இங்கே கலப்பையை சொல்கிறார்.
கலப்பைக்கு சம்ஸ்கிருத ஹலதரம்னு சொல்கிறா. அதை தன்னுடைய திருக்கையிலே ஸ்வீகரித்து கொண்டிருப்பதான பலராமர் அவருடைய ஹேலா சதைஹின்னா, ஹேலாம் சதைஹி நூற்றுக்கணக்கான ஹேலாம்னா அவருடைய லீலா வினோதங்கள், லீலைகள்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்படுறது தயாதேவினாலேன்னு பாசுரத்துக்கு தாத்பரியார்த்தமாக சாதிக்கிறீங்க. கிருபே பரவதஸ்வயா விஷகிரி சதுக்ரீடிதம் அப்படின்னு சொல்லி ஜகத்கிதம், ஜகத்துக்கு ஹிதம் அளித்து சேஷஸ்வதின்னு சொல்லி எல்லா அசேஷதகான்னு சொல்லி எல்லா லோகத்தில் இருக்கக்கூடியதான மொத்தங்களுக்கும் இந்த ஜீவாத்மா பண்ணுகிற பாவங்களை தான் கண்டும் காணாமல் இருந்து எதிரிகளை கொல்லுவதான ஒரு வியாபாரத்தை உடையதான பரசுராமனுடைய அந்த கலப்பையும் கையில் வச்சுண்டு அவர் பண்ணுகிற லீலையானது உண்மைதான் இந்த லோகத்துக்கு நிரூபிக்கிறார் தயாதேவிங்க. இதில் இந்த அவதாரம் ராம அவதாரத்தை முந்தி சொன்ன தற்பூர்வம் பரசுராம அவதாரம், ராம அவதாரம், அதுனா கிருஷ்ண அவதாரத்துக்கு முந்தின அவதாரம் பலராம அவதாரத்தை காட்டுறீங்க. இந்த அவதாரத்தில் செய்யப்பட்டதான வியாபாரங்கள் மொத்தமும் தயா காரியம். இது தயா காரியம் இல்லைன்னு சொன்னால் தயாதேவியினுடைய ஒரு மாத்திரை அவளுடைய மெரிட்டு கம்மியாயிடும். அதனாலே சுவாமி தேசிகன் என்ன பண்ணுறார், இந்த அவதாரத்தினுடைய வியாபாரம் மொத்தமும் தயையினுடைய விஷயங்கள் தான் நிரூபித்து இந்த தயனுடைய சக்தி லோகமெங்கும் பிரபஞ்சமெங்கும் சஞ்சரித்தின்றிருக்கின்றது தெளிவுபடுத்துகிறார். அதாவது பரசுராம அவதாரத்தில் க்ஷத்ரியனுடைய குலத்தை நான் வேறறுப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வேறறுக்கும் விஷயம் கூட அந்த வேறறுக்கப்பட்ட ஆத்மாவுக்கு ஹிதம் பண்ணக்கூடியதான ஒரு தயை காரியம்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அடுத்தது ஸ்ரீ ராமாவதாரத்தில் சேதுபந்தனம் பண்ணி பின்னானார் வணங்கும் சோதி என்ற ரீதியிலே பின்னாலே வரக்கூடியதான ஜீவாத்மாக்களுக்கு அவ பாபத்தை எல்லாம் தொலைப்பதற்கு ஒரு பந்தனம் பண்ணி காட்டின ராமாவதாரம். அவர் என்னன்னு சொன்னால் ராவணன் மேலே கோபத்தாலே மத்தராயிருந்தார். இந்த அவதாரத்தில் மத்தியம் அப்படின்னு சொன்னால் ஹாலான்னு பேர் சொல்கிறார். இந்த இடத்துல ஹாலை விடாதவர், அதை அவர் ஓயாத வியசனமாக உடையவர்னு வியாக்கியானம். இவருடைய பிரதம சிஷ்யன் யாருன்னு கேட்டால், இந்த பலராமனுடைய பிரதம சிஷ்யன் யாருன்னு கேட்டால் துரியோதனன். எவ்வளோ விஷயம் புத்தி சொல்லி பார்க்குற திருந்தலை அவன். இருந்தாலும் அவனுடைய எவ்வளோ கோட்டியான தோஷங்கள் தன்னுடைய சிஷ்யன் மேலே இருக்குது. அப்படி இருந்தும் இவர் என்ன பண்ணுறார், இந்த யுத்தம் நடக்கும்போது நம்ம இந்த கன்றாவிலாம் கண்ணால் பார்க்க வேண்டாம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு திருவுள்ள பற்றி இந்த பலராமன் என்ன பண்ணிட்டார், தீர்த்த யாத்திரை போயிட்டார். புண்ணிய தீர்த்தங்களில் நாம் தீர்த்தமாடி நான் மனசாந்தி எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இவர் புண்ணிய தீர்த்தத்தை நாடி கிளம்பிட்டார். இந்த பலராமர் அவர் யுத்தத்தில் கலந்துக்கலை. என்னன்னு கேட்டால், இந்த துரியோதனாதிகள் என்னதான் சிஷ்யனாக இருந்தாலும் குரு சொல்கிறத கேட்கணும், அவன் கேட்காதே ராஜ்யத்துக்கோசரம் பாண்டவாளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யுத்தத்துக்கு கிருஷ்ணன் தூது வந்தும் கிருஷ்ணன் பேச்சையும் கேட்கலை பின்னாலே. அதனாலே இவன் யுத்தத்துக்கு சம்மதிச்சுட்டான். யுத்தத்தில் எத்தனையோ கோடி உயிர்கள் எல்லாம் பலியாக போகிறது. அதை நாம் பார்க்க வேண்டாம், நாம் கண்ணால் காண வேண்டாம் என்ற ரீதியிலே இவர் திருவுள்ளம் பற்றி தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார். எத்தனையோ பாபம் பண்ணுறான் துரியோதனன், தன் சிஷ்யன்தான். இருந்தாலும் அதை கண்டும் காணாமலும் தோஷங்களை இவர் கவனியாமல் செய்து போனதே ஒரு பெரிய தயைன்னு. துரியோதனத்தில் ரொம்ப தோஷம் இருக்கும். இவர் கையில் கலப்பேர்த்து ஒரு சுற்றி இருந்தார் அப்படின்னாக்கா மொத்த கௌரவ சேனையே இவர் ஒத்தராலேயே சம்காரம் பண்ணியிருப்பார். இருந்தாலும் இவர் அந்த காரியம் பண்ணுவதற்கு பின்னால் கிருஷ்ணாவதன் தான், அந்த அவதார விசேஷம் கிருஷ்ணன் தான் அதை பண்ணணும்.
ஏன்னா அப்போ தான் அந்த கீதை வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து அவதாரமாக போகிறது. அதெல்லாம் உத்தேசித்து பின்னாலே இந்த கீதையானது இந்த இவாளுக்கெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு முன்னவே உத்தேசம் பண்ணி தான் இதில் சம்பந்தப்பட வேண்டாம்னு திருவுள்ள பற்றி பரசுராமன் இந்த பலராமனாகப்பட்டவர் தீர்த்த யாத்திரை கிளம்பி போயிட்டார். இப்படி துரியோதனாதிகளுடைய கோடி கோடி பாபமான செயல்களையும் கண்டும் காணாமலும் கவனியாமல் போனதும் ஒரு ஹித காரியம், ஒரு தயை காரியம்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை நமக்கு காட்டுவதாக பெரிவா நமக்கு எடுத்துக்காட்ட. என்னன்னு கேட்டால், பந்து பிரீத்தியினாலே தீர்த்த யாத்திரை போய் தர்மத்தை ரொம்ப அனுஷ்டானம் பண்ணிண்டு தர்மத்திலே இவர் சஞ்சரித்து சுத்தராய் இருந்து புண்ணிய தீர்த்தங்களை இவர் தீர்த்தமாடினார்னு சொல்லி பெரிவாவேந்து வியாக்கியானத்தில் சொல்கிறார். அதனாலே நாம் பண்ணுகின்ற பாவங்களை இவர் கண்டும் காணாமலும் செல்லுவது கூட ஒரு தயை காரியம் என்ற நுணுக்கமான ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் காட்டி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.